அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம பெரும்பாலான இந்திய குடும்பங்களில் இப்போ காலை நேரம் ரொம்ப பரபரப்பாக ஒரு வேலை நடக்கிறது அப்படின்னா அது நம்ம சமையல் அறைகளில் தான் இல்லையா? நம்முடைய தாய்மார்கள் ரொம்ப 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 பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு கை குழந்தையாக இருந்தால் அதுக்கு உணவு ரெடி பண்ணணும், அப்புறம் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைக்கு டிஃபன் ஏற்பாடு பண்ணணும், லஞ்சு வேறு டப்பாவில் கட்டி கொடுக்கணும், வீட்டுக்காரர் புறப்படுவார் அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணணும், இவங்க வேலைக்கு போகிறதா இருந்தால் இவங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு மதிய உணவும் எடுத்துக்கிட்டு போகணும். ரொம்ப பரபரப்பாக சமையலறையில் இருப்பாங்க. இது தவிர வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்க 6 மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க. இப்போ மறுபடியும் செகண்ட் டோஸ் காஃபி வேறு அவங்களுக்கு ரெடி பண்ணி ஆகணும். உலகத்திலேயே நம்முடைய இந்திய நாட்டு உணவு வகைகள் இருக்குங்களே, இந்த அளவுக்கு வேறு எங்கேயாவது இருக்குதா அப்படின்றதே சந்தேகம். அவ்வளவு உணவிலே விதமாக எந்த சுவை எடுத்துக்கொண்டாலும் ஏராளமாக இருக்கும். இனிப்பாக இருந்தால் சொல்லவே வேணாம், காரமா அப்பா காரம் தான் நமக்கு ஆகாரம், உணவுக்கே ஆகாரம்னு பேர் வச்சிட்டோம் பாருங்க. அப்புறம் புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, அறுசுவை அப்படின்னு உணவை பிரித்து வைத்து அதில் அவ்வளவு ஆனந்தம் அடைந்தவர்கள் நம்முடைய இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள். என்ன காரணம்? நம்முடைய வெரைட்டியெல்லாம் பாருங்களேன். இந்த காலை உணவு இருக்குதே, அது முழுமையான உணவு. எது? இட்லி வடை சட்னி அப்படின்றது மிக மிக முழுமையான புரதச்சத்துக்கள் நிறைந்த உணவு அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே அங்கீகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சுவை நிரம்பிய, ஊட்டம் நிரம்பிய ஒரு உணவு நாம் கண்டுபிடிச்சது. தோசை எடுத்துங்க, அப்பா மசால் தோசை, கோதுமை தோசை, ரவா தோசை, கேரட் தோசை, வெந்தய தோசை, தோசை திருவிழா அப்படின்னே நடந்தது. நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருக்கலாம். அவ்வளவு வெரைட்டி. ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்தியாவுக்கு வணிகத்துக்காகத்தான் ஆங்கிலேயர்கள் வந்திருக்கிறார்கள். வந்தவங்க இந்த உணவு வகைகளை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. இதனால இவ்வளவு விதமாக சமைக்கிறார்களே அப்படின்னு. அது இப்போ உலகப்போர் நடக்கிற நேரம் வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு சமையல்காரர் ஒருத்தர், அவரை இங்கே இருக்கிற இராணுவ அதிகாரிகள், ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு சமையலுக்காக அங்கிருந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அந்த வில்லியம்ஸ் இங்கே வரார். இங்கே இருந்து ஏற்கனவே நம்ம உணவு வகையெல்லாம் சுவை பார்த்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி, அவருக்கு பேல்பூரினா ரொம்ப பிடிக்கும். நம்ம பேல்பூரி ஐட்டம் இருக்குது ரொம்ப பிடிக்கும். அந்த வில்லியம்ஸ்ட சொன்னார், எனக்கு பேல்பூரி பண்ணி போடுன்னு. அவர் என்னத்தை கண்டார்? ஆங்கில நாட்டில் எங்கே பேலாவது பூரியாவது ஒன்றும் தெரில சார் அப்படின்னு இருக்கிறார். போய் கற்றுக்கிட்டு வாயா அப்படின்னு இருக்கிறார். அவர் 4-5 இடத்துல அங்கங்கெல்லாம் விசாரிச்சிருக்கிறாரு, ஒன்றும் கிடைக்கல, அவருக்கு சரியாக வரல. அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, முடியல. வில்லியம்ஸ்க்கு பேல்பூரி சரியாக பண்ண வரலன்றதுக்காக அந்த இராணுவ அதிகாரி கோபத்தில் அவர் சுட்டு தள்ளிட்டாராம். இதுவே அவர்கள் சிப்பாய்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய கிளர்ச்சி உருவானது அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. பாருங்க, நம்ம உணவு எந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு. என்ன காரணம்? ஒரே காரணம்தான். உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் விருந்தோம்பல் என்பதை ஒரு பண்பாட்டின் பகுதியாகவே வைத்திருக்கிறார்கள். அது நம்முடைய கலாச்சாரத்தில் ஒன்று. வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அதிதி தேவோ பவான்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வருகிற விருந்தினர்கள் இறைக்கு சமம் அப்படின்னு நம்மளால் என்ன தர முடியுமோ அதை அன்போடும் பரிவோடும் தருவது நம்முடைய பண்பாட்டில் ஒன்று இல்லையா? வீட்டுக்கு படியேறி வந்துட்டாங்கன்னா அவங்கள வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது. சில பெரியவங்கள்லாம் பாருங்கள், இரவு கடைசி பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்னு கேட்டு தான் அந்த மிஞ்சின சாதத்தில் தண்ணி விடுவாங்க. இப்போ எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாலாம் அப்படி தான், அந்த எனக்கு அது நினைவு இருக்குது. கடைசியில் மிஞ்சின சாதம் எதாவதுனா அதை தண்ணி விட்டு பழைய சோறா மாற்றுறதுக்கு முன்னால் கடைசி பஸ் போயிருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஒருவேளை விருந்தினர்கள் யாராவது கடைசி பஸ்ஸில் கூட வந்து இறங்கலாம் இல்லையா, அதை உறுதிப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் இது ரெடி பண்ணுறாங்க. இப்போ விருந்துக்கு மிக முக்கியத்துவம் தந்ததால் அவர்கள் மகிழ்ச்சியாக வயிறார உண்ண வேண்டும். நம்ம நாட்டு பேரில் பல இனத்து அரசர்கள் வந்து படையெடுத்திருக்கிறார்கள். இவங்க படையெடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் விதவிதமாக பந்தியில் பரிமாறுவதற்கும் அவர்கள் உணவிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கிரேக்கர்கள் மூலமாக தான் நமக்கு சூப்பு, இனிப்பு வகை மாதிரிலாம் கிடைச்சிருக்குது. இந்த அரேபியர்கள் மூலமாக தான் இந்த கபப்பு, அப்புறம் இந்த அல்வா மாதிரியான உணவு வகைகள் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இஸ்லாமியர்கள் மூலமாக தான் தந்தூரி, பிரியாணி இதெல்லாம் அந்த அரசர்கள் வந்த பொழுது நம்முடைய உணவு வகையிலே கலந்திருக்கிறது. இந்த இனிப்பு வகையிலேயே
சலாபியா அப்படின்னு அரேபியர்கள் ஒரு வகையான இனிப்பை கொண்டாடுகிறார்கள், செய்து உண்பார்கள், மகிழ்வார்கள். அந்த சலாபியா அப்படின்றது தான் இங்கே வந்தப்போ ஜிலேபின்னு ஆச்சு அப்படின்றாங்க. அது குறிப்பாக இந்த நாட்டை ஆண்டாரே ஜஹாங்கீர்னு ஒரு அரசர், அவர் தான் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டு மக்களுக்கும் இதை அவர் காலத்தில் தான் அறிமுகமானதுனால தான், ஜஹாங்கீர் மூலமாக கிடைத்ததுனால தான் அது ஜஹாங்கிரி என்பது ஜாங்கிரின்னு ஆச்சு அப்படின்னு அந்த இனிப்பு, அதன் பெயர், அதுக்கு பின்னாலேயே ஒரு சுவையான வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி தான் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற நூடுல்ஸ் அப்படின்னு இருக்குது. 2 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்களே தாய்மார்கள். இந்த நூடுல்ஸ் நமக்கு ஜப்பானியர்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது. அப்போ படையெடுத்து பல பேர் வந்தாலும் கூட பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பார்கள். நம்முடைய இந்தியர்கள், தமிழர்கள் படைக்கும் முந்தி இருக்கிறார்கள், பந்தி வைப்பதற்கும் முந்தி இருக்கிறார்கள். விதம் விதமாக உணவுகளை செய்து அளித்திருக்கிறார்கள். உணவு என்பது நம் உணர்வோடு கலந்தது. அது மட்டும் இல்லை, மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனா தொற்று வந்த பொழுது அடித்தட்டு மக்களெல்லாம் இந்தியாவிலே பெரும்பாலும் பாதிக்கப்படாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த சாம்பாரில் மஞ்சள் தூள் என்பதை அதிகம் கலந்தது தான். மஞ்சள் தூள் என்பதிலே மகத்தான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அப்போ நம்முடைய உணவுங்கிறது வெறுமன வயிற்றை நிரப்புவதற்கோ சுவைக்கு மட்டுமல்ல, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நம்ம பெரியவங்க பாரம்பரியமாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் சும்மா பீஸா பர்கர் அப்படின்னு மட்டுமே போயிடாமல் இப்படிப்பட்ட நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகளையும் நாம் மறவாமல் அன்றாடம் உடம்பில் சேர்த்து கொண்டால் இது உடம்பா இரும்பா என்று ஒரு சந்தேகம் வரும். அவ்வளவு உறுதியும் இருக்கும். உண்பது என்பதே உடல் உறுதிக்காகத்தானே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.